கலை கலை டேய் கலை நில்லுடா. டேய் கூப்பிட கூப்பிட போயிட்டே இருக்க, என்னடா ஆச்சு? இல்லைடா கவனிக்கல, வேலை தேடுற டென்ஷனில் இருக்கேன். வேலை தேடுறியா? மளிகை கடை வச்சிருந்து என்னடா ஆச்சு? ஜிஎஸ்டின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, நாடு முன்னேறும் சொல்லிட்டு. ஆனால் அது என்னவோ எங்களை மாதிரி குடிசு தொழிலும் வியாபாரம் தான் காலி பண்ணிச்சு. இதில் எங்கேருந்து நாங்கள் கடை வைக்கிறது? ஆமாண்டா, ஜிஎஸ்டியால் உள்ளூர் தொழிலாளர் யாருக்குமே லாபம் இல்லை. எல்லா உலகம் முதலாளிக்கு தான் லாபம். மத்திய அரசு அதோட அரசு கஜானா நிரம்பினா போதுன்னு பார்க்குது. மக்களுடைய வாழ்வாதாரத்தை யார் பார்க்குறா? என்னடா கையில் ஃபைலு, இன்டர்வியூ போயிட்டு வரியா? வேலை கிடைக்குதானே தேடிட்டு வரேன். என்னடா சொல்கிற? நான் பண்ணுறது நம்ம தமிழ்நாடே அந்த நிலைமைக்கு தானே வந்துச்சு. நீ எங்கடா போய்ட்டு வர? பேங்க் தான்டா. 5000 கோடி 10,000 கோடி கடன் வாங்கினால உலக நாடை சுற்றி பார்க்குறான். விவசாயம் பண்ண 50,000 கேட்டால் நாய் போல் அலைய விடுறானுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரிடா மச்சான், அப்பா பேங்க்கில் வெயிட் பண்ணுவார், நான் கிளம்புறேன். ஓகேவா? பாய்டா. இவனுங்களாம் எலெக்ஷன் வரட்டும் இருக்குது. இவனுங்களாம் எலெக்ஷன் வரட்டும் இருக்குது. இவனுங்களாம் எலெக்ஷன் வரட்டும் இருக்குது. இவனுங்களாம் எலெக்ஷன் வரட்டும் இருக்குது. சொந்த மணிலே வேலை இல்லாமல் அகதியாக இருக்கிறோம். எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணால் வேலை கிடைக்குன்னு சொன்னானுங்க. ஆனால் வடநாட்டுக்காரன் வந்து வேலையை வாங்கின போகிறான். நம்ம கடைசி வரை ஐபிஎல் மேட்சும் சினிமாவோட தலைவன் தெரியும். விவசாயம் பண்ண விவசாயம் பண்ண விவசாயம் பண்ண எங்களுக்கெல்லாம் நடந்து போகிறதுக்கே சாலை இல்லை, உங்களுக்கெல்லாம் 8 வழி சாலை கேட்குது. உயிர் இல்லாதவங்களுக்கு 10,000 கோடியில் செலவுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு உயிராக இருக்கிற விவசாயத்தை பாதுகாக்க தெரியுது. உயிரை கொள்கிற ஒன் ஷாப்புக்கு கூட இங்கே அரசு பாதுகாப்பு இருக்குது. ஆனால் உயிரை காக்கிற நம்ம விவசாயத்துக்கு ஒரு மண்ணும் கிடையாது. கார்பரேட்டு கடனை தள்ளுபடி செஞ்ச உங்களுக்கு எங்கள் விவசாய கடனை தள்ளுபடி செய்ய மனசு இல்லை. விவசாய நிலத்தை கார்பரேட்டுக்கு கொடுத்துட்டு எங்கள் உயிருக்கு விலையில்லாமல் பண்ணிட்டீங்களாடா. எந்த ஆட்சி வந்தாலும் எங்கள் கண்ணீர் தொழிப்பா. நாங்கள் விவசாயி தானே, செத்தா உங்களுக்கு என்ன? கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு ப்ரைவேட்டில் வேலையும், ப்ரைவேட்டில் படித்தவங்களுக்கு கவர்மெண்ட்டில் வேலையும், இதெல்லாம் யார் பண்ணா? ஆல்வேஸ் மணி. பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்கிறவங்க பாரத மாதாவை நினைக்க வேண்டிய பெண்களை சிதைக்கிறாங்க. இன்னும் நம்ம நாட்டில் மட்டும்தான் கற்பழிப்புக்கும் கலவரத்துக்கும் தண்டனைன்னு சொல்லி சிறை என்னும் பேரில் சந்தோஷமான வாழ்க்கை. இங்கே சட்டங்களும் பெண்கள் காக்கிற திட்டங்களும் வலிமையாக இருந்தால் மட்டும்தான் தவறுகள் குறையும். நாங்கள் டாக்டர் ஆகக்கூடாதுன்னு நீட்டுன்னு ஒரு கேட்டு கொண்டு வந்தேன். படித்து டாக்டர் ஆகிடுவோன்னு தெரிஞ்சு தேர்வு எழுத 10,000 கிலோமீட்டருக்கு எங்களை கூப்பிட்டேன். நீங்கள் மட்டும்தான் டாக்டர் ஆகணுமா? நாங்கள்லாம் ஆகக்கூடாது. நீட்டு கொண்டு வந்தவனும் இங்கே தான் இருக்கான், நீட்டு வேணான்னு சொன்னவனும் இங்கே தான் இருக்கான். கேட்டால் கொள்கை வேறு கூட்டணி வேறு சொல்கிறாங்க. புரியுதுடாப்பா உங்கள் விபச்சார அரசியல். நம்மக்கிட்ட இருக்கிற 500,000 மாற்றவே பல மணி நேரம் ஏடிஎம் வாசலில் நின்னோம். கோடி கோடியாக பணம் வச்சுருந்தோம். எவனது ஏடிஎம் வாசலில் நின்று பார்த்தோமா? இந்த இடத்துக்கு தவறானவங்களை தேர்வு செஞ்சது யார்? நான், நீ, நம்ம எல்லோரும். நம்ம போடுற ஒரு ஓட்டு தான் நம்ம எல்லோரோட வாழ்க்கையும் தீர்மானிக்கும். இந்த அதிகாரத்தையும் ஆட்சியும் யார் உட்காரணும்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்மளும் சிஎம்மாக இருந்தால் இந்த மெரினாவிலே நமக்கு ஒரு இடம் கிடச்சிருக்கும். ஏடிஎம் வாசல் ஆரம்பிச்சது, நீட்டு வாசல், மெரினா வாசல், இப்போ நெடு வாசல். என் மக்கள் ஏகப்பட்ட வாசலில் நிற்க வச்சுட்டீங்கடா. மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்கிறீங்க.
ஆனால் இன்றைக்கும் என் கிராமம் எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் தான் இருக்குது. இந்தியா சுதந்திரம் அடைந்தது இப்போ வரைக்கும் எங்கள் கிராமத்தை போல் எண்ணற்ற கிராமம் எந்த ஒரு அடிப்படை வசதியும் எல்லாமே இருக்குது. ஒரு அடிப்படை வசதி இல்லாத கிராமத்துலேருந்து வந்துப்பார், அந்த சாமானியனோட வழி உனக்கு தெரியும். நம்ம போடுற ஒரு ஓட்டு தான் அது தவறாக இருந்தால் நம்ம மட்டும் இல்லாமல் எல்லோரையும் பாதிக்கும். ஓட்டுக்கு நோட்டணும், இலவசத்தை வாங்கிக்கணும், ஜாதி ஓட்டு மத ஓட்டுன்னு ஓட்டு போட்டு தான் தகுதி இல்லாதவங்கள நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டோம். தமிழ்நாட்டிலே பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, தமிழ்நாடே பிரச்சனைனா தானே போராடி தான் ஆகணும். என்ன பண்ணுறது? அன்றைக்கி சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னவன் சிபிஐ ரைடுக்கு பயந்து இன்றைக்கி சிறந்தாச்சுன்னு சொல்கிறான். இவன் ஆன்மீக அரசியல் கீஞ்சுது, ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ பிரச்சனை வந்தால் சாமானிய எதிர்த்து போராடி தான் ஆவான். அப்படி போராட்டம் அதிகாரத்தையும் ஆட்சியை வச்சு அவன் அடிக்கிறாங்க. நம்ம சமூக அலுவலர் யாருன்னா கேட்டால் காவல்துறை வச்சு கைது செய்கிறாங்க. அப்படியும் கஷ்டப்பட்டு மீறினா தோழர் முகிலன் மாதிரி காணாமல் தான் போவோம். ஒத்த 5 ஆண்டுகள் நம்ம யார் ஆளணும்னு சொல்லிட்டு அதிகாரமிக்க ஒரு நாள் நம்ம கையில் இருக்குது. எல்லோரும் ஓட்டு போடுறோம். தொலை தூரத்தில் இருக்கிறவங்க கூட உரிமை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தபால் ஓட்டு போடுறோம். நீ இந்த நாட்டின் குடிமகன் என்றும் ஓட்டை வாங்கவும் கூடாது, விற்கவும் கூடாது, விட்டு கொடுக்கவும் கூடாது. உன் கடமையை செய். நம்மளை தான் நாசமாக்கிட்டானுங்க, நம்ம சந்ததியாவது வளரட்டும். ஒரு நாள் உன் உரிமை உன் வலிமை, ஓட்டு போட வாங்க. தேர்தல் பொது விடுமுறை என்பது உன் உல்லாசத்துக்கு அல்ல, உன் உரிமைக்கான நாள். அது நாளைக்கு தேர்தல். ஓட்டு போட ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி யோசிச்சுப்பார் கடந்த காலம் என்ன நடந்தது என்று.